வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட மசாலா அடை. பச்சைப்பயிறு 125 கிராம், தேங்காய் பால் 3/4 கிளாஸ், அதாவது 2லேருந்து 2.5 பத்தை, சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 2லேருந்து 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் பச்சை பயிர் குழம்புக்கு தேவையான பொருட்கள். செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற இந்த பச்சை பயிர் குழம்புக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நான் வச்சுருக்க குவான்டிட்டி பச்சை பயிரும் போட்டிருக்கோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் பச்சை பயிர் குழம்பு பண்ணும்போது பச்சை பயிர் வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுவீங்க. ஆனால் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணும்போது இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாருமே போட்டுருக்கணும். இப்போது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதிகமான மசாலா பவுடர் வேண்டாம். ஏன் கேட்டேன்னா அந்த காரம் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கறது வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். கொஞ்சம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த பவுடர் மசாலா போட்டிருக்கோம். இப்போது சோம்பு, உப்பும் போட்டிருக்கேன். அதே டைமில் பூண்டு, தக்காளி போட்டுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகிறோம். வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கும். திருப்பி தாளிப்பு போடும்போது நல்லா டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். வேணுன்னா இன்னொரு விசில் விடலாம், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்களா அந்த பச்சை பயிறு, பூண்டு, தக்காளி நான் சொன்ன மாதிரி நல்லா மசிஞ்சு வந்திருக்கா. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பேசிக்கான விஷயம். இது கரெக்டாக பண்ணிங்கன்னா தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறேன் கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் போட்டிருப்போம். மீதி வெங்காயம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் தக்காளி 2 தக்காளி அங்கே போட்டிருக்கேன், 1 தக்காளி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தக்காளியை போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அந்த பச்சை பயிரை இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா இந்த வெங்காயம்லாம் முழுசாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது வெங்காயத்தோட டேஸ்ட், அந்த லைட்டாக இனிப்பு தன்மை அந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், வேக வச்ச பச்சை பயிரை இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். வேக வச்ச பச்சை பயிர் போட்ட பிறகு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா திருப்பி குக் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் கரெக்டாக அந்த பக்குவத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக அந்த வெங்காய தக்காளி முழுசாக போடுறாங்க, அதே டைமில் காரத்துக்காக பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். அடுத்தது திருப்பி தண்ணி ஊற்றின பிறகு ஒரு கொதி வந்திருக்கா. இதுக்கு பிறகு திக்கான தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண போகிறேன்ல, அடாடா இந்த ரெசிபி நம்ம வீட்டில் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷனை என்ஜாய் பண்ணுங்கள்.
இது தொடர்ந்து மசாலா அடை. அடைக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, வெங்காயம் 3 நம்பர், திருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அடை ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வைக்கிறோம். ஊற வைக்கும் போது சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எதுக்காக 7 மணி நேரம் நல்லா ஊறன்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா குறைக்கணும் வரும். அப்படி நல்லா ப்ராப்பராக ஊற வைக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ அதிகமாக தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட் அரைக்கிற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு இந்த பேட்டர் கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். அதனால தான் நல்லா ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போது எப்படி அரைக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கணும் தேவையான அளவுக்கு. போட்ட பிறகு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறைன்னு அரைப்போம். அதுக்கு பிறகு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சா போதும். இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கரெக்டாக இருக்கணும். கையில் எடுத்திங்கன்னா நொய் அரிசி இருக்குல்ல, கஞ்சிக்கு நொய் அரிப்பீங்கள, அந்த மாதிரி குறைன்னு இருந்தால் மட்டும் அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே அரைச்சதை இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க. இதுக்கு பிறகு திருப்பி அரைக்கிறத காமிக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு திருப்பி அரைச்சி காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட் அரைச்சணும், தோசை கான்செப்டில் போய்டும். அந்த மாதிரி போனால் உங்களுக்கு சாப்பிட்ற ஃபீலே இருக்காது அடை சாப்பிட்றதுக்கு. இப்போ காஞ்ச மிளகாலாம் போட்டதுனால கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்த பிறகு உடனே சோம்பு போடணும். அடையை பொறுத்த வரைக்கும் புளிக்க விடக்கூடாது. புளிக்க வச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச உடனே சோம்பு, பச்சை கருவேப்பிலை, பொடிசு நறுக்கிய இஞ்சி, தேங்காய், கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், பச்சை மிளகாய் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ பெருங்காயமும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் போடுங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அதே டைமில் உங்கள் கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். வெங்காயம் கட் பண்ணும்போது தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா அப்போது இந்த பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு டேஸ்ட் மாறும். அதனால் நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணினா உங்களுக்கு கட் பண்ணும்போது அதோட வெங்காயத்தோட தண்ணி வெளியே வராது. இதெல்லாம் சின்ன விஷயம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ப்ராப்பராக நோட் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அரைக்கிற பக்கம் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இந்த பேட்டரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் இருக்கணும். அப்போ தான் இந்த அடையை தோசைக்கல்லை போட்டு தட்டி நீங்கள் கரெக்டாக குக் பண்ண முடியும். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கல்லை சீசனிங் பண்ணுறோம். அதாவது இந்த அடையை குக் பண்ணுறதுக்கு ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் வெங்காயத்தை வச்சு நான் தேய்க்கிறேன். இதுக்கு பிறகு ஒரு குழிக்கு 2 மாவு எடுத்து இந்த மாதிரி விரலை வச்சு தட்டணும். இந்த விரலை வச்சு தட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் நம்மளோட 4 விரலும் தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எடுத்து தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். இதுக்கு பிறகு நல்லெண்ணெய் தேவையான ஊற்றிக்கலாம். வேணும்னா நீங்கள் நெய் கூட போடலாம். கரெக்டான சூடில் இந்த அடையை நீங்கள் போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கோல்டன் ப்ரௌனில் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு அடையாக இருக்குது. அதாவது இந்த அடை எதுக்காக நான் திருப்பி குக் பண்ணுறது காமிக்கிறேன்னா, அந்த கரெக்டான டெம்பரேச்சர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அடைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணால் மாவை கொஞ்சம் லூஸாக அரைச்சிட்டு தோசை மாதிரி திக்காக ஊற்றுறாங்க. அப்படி ஊற்றவே கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, திருப்பி அந்த அடையை எப்படி பண்ணணும், ஒரு கரண்டி எடுத்து
கரெக்டாக தோசைக்கல்ல போடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட 4 விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனித்து நீங்கள் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும்.